செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. நாம இன்னைக்கு 9th மேத்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் 19க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் in English medium. The questions are from probability. First Roman is choose the right answer. First question, among the 12 are shown by a wall clock, the probability of forming right angle is the question. ரைட் ஆங்கிள் அப்படின்னா இந்த ஹார் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் ஒன்றுக்கு வந்து இப்படி பர்பண்டிகுலராக இருந்தால் தான் we will get a right angle. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் ஒரு 3 o'clock 9 o'clock எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 12 hours இப்படி கிளாக்ல ஷோ பண்ணுறதுல how many times we are getting அப்படின்னு கேட்கல. what is the probability of forming right angles அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 24 ஹவர்ஸில் 44 டைம்ஸ் நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்மேஷன் வரும். அதுவே 12 hours அப்படின்னு எடுத்துட்டோம்னா 22 டைம்ஸ் நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்மேஷன் வரும். இதுக்கு பிட்வீன் தி ஹார் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட். பட் த கொஸ்டின் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபார்மிங் ரைட் ஆங்கிள் இஸ் ஆக்சுவலாக 12 பொசிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஆருக்கு 2 வாட்டி நமக்கு இந்த 90 டிகிரி பொசிஷன் காட்டும். அதாவது இது வந்து நமக்கு ஒரு ஹார் ஹேண்ட் அப்படின்னா இது மினிட் ஹேண்டு. ஸோ இங்கே ஒரு 90 டிகிரி இங்கே ஒரு 90 டிகிரி ஒவ்வொரு டைமுக்கும் நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கும் நமக்கு ட்வைஸ் 2 டைம்ஸ் ரைட் ஆங்கிள்ஸ் வரும். ஸோ இந்த 12 ஹவர்ஸில் நமக்கு எப்படிலாம் இருக்கும் பொசிஷன்ஸ் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 3 o'clock இருக்கும், அப்புறம் 3, 5, 3, 10 இந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு 12 பொசிஷன்ஸில் எப்படி 12 பொசிஷன் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இந்த ஹார் ஹேண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இட் இஸ் இன் 4 இதுதான் ஹார் ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு பர்பண்டிகுலர் இந்த ஹார் ஹேண்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் we will call it as 90 டிகிரி. ஸோ பாருங்கள் இந்த ஹார் ஹேண்டுக்கு பர்பண்டிகுலராக இந்த மினிட் ஹேண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும். அகெயின் another பொசிஷன் இஸ் லைக் திஸ். ஸோ ஒவ்வொரு 12 ஹவர்ஸ்லையும் நமக்கு இந்த மாதிரி 2 பொசிஷன்ஸ் நமக்கு காட்டும் சேம் ஆகுது. ஸோ ஒரு 12 பொசிஷன்ஸில் நமக்கு ட்வைஸ் 2 டைம்ஸ் we will getting this right angle position. So out of 12 times 2 times we got the position. So 2 by 12 is the right answer for the first question. Second question, the value of probability P of E is equal to அப்படின்றிருக்காங்க. Always the probability of any event lies between 0 and 1 and equal to 0 and 1. அதாவது probability of an impossible event is 0, the probability of a sure event is 1 and all others lies between 0 and 1. So this D option is the right answer for the second question. Third question, in an experiment, if the probability of success is 0.8, then the probability of failure is இருக்காங்க. If P of A is the probability of success, if it is 0.8, then P of A dash is the probability of failure, but P of A dash is got by 1 minus P of A and it is 1 minus 0.8. So 1 minus 0.8 is 0.2. So this first A option 0.2 is the right answer for the third question. Fourth question, if the strength of a classroom is 24, then the maximum size of the sample space of that is நமக்கு டோட்டலாக 24 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்னே சொல்லிட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் வில் பி த சேம். ஸோ திஸ் டி ஆப்ஷன் 24 is the right answer for the fourth question. Fifth question, in a fair die, the sum of the numbers turning on the opposite sides will always be நமக்கு இந்த மாதிரி 1, 6, 2, 5, 3, 4 தான் opposite sides நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதனோட சம் எப்பவுமே 7 தான். ஸோ திஸ் B option 7 is the right answer for the fifth question. Sixth question, any subset of a sample space is called as an event. ஒவ்வொரு subsets of the sample spaceயும் நம்ம event அப்படின்னு சொல்லுவோம். So event is the right answer. Seventh question, the number of sample space when we select a day in a week. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கும் இல்லைங்களா, அதனால that is the sample space of it. So A option 7 is the right answer for the seventh question. Eighth question, which of the following cannot be a probability of an outcome? நமக்கு தெரியணும், நமக்கு probability அப்படின்னா it lies between 0 and 1. நமக்கு வந்து 1 விட கம்மியாக இருக்கும், அப்புறம் இட்ஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். டெசிமலாக இருந்தால் நமக்கு 1க்கும் 0க்கும் இடையில மட்டும்தான் இருக்கும். இட் ஓன்ட் பி a நெகட்டிவ் நம்பர். அப்போ இட் cannot be அப்படிங்கும்போது நெகட்டிவ் நம்பராக இருக்காது. the probability always will not be equal to a negative number. So C option is the right answer. Ninth question, if a coin is tossed twice, then the number of sample points with only one head is. When a coin is tossed, the sample space is 2 ஹெட்டாக வரும். ஒரு ஹெட் ஒரு டெய்ல், then ஒரு tail ஒரு head, then both tails அப்படின்னு இதுதான் sample space when a coin is tossed twice. இதில் number of sample points with only one head இருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு head இங்கே ஒரு head தான் இருக்குது. So 2 times we got only one head. So first option A 2ங்கிறது தான் right answer for this ninth question.
10th question, in a pack of 52 cards, the probability of getting a spade card அப்படின்னு இருக்காங்க. 52 cards உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தான் 52 cards. So n of s is 52. அதில் எது spade cards அப்படின்னா இதெல்லாம் தான் spade cards. மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு 13 இருக்கும். So probability of the spade card is 13 by 52 and it is 1 by 4. So this D option is the right answer for the 10th question. Second Roman, answer very shortly. 11th question, in a chocolate box there are 10 orange flavor, 4 mango flavor, 6 apple flavor chocolates. Find the probability of choosing a mango flavor chocolate. So first எவ்வளோ இருக்குது சாக்லேட் பாக்ஸில் அப்படிங்கிறது தான் நமக்கு n of s. adding all those பாருங்க 10 plus 4 14 plus 6 is 20. So total number of chocolates in the box is 20. So that is n of s. We want mango flavor. Consider it as A. Let A be the event of getting a mango flavor chocolate. So here we should consider that as A. So n of A is mango flavor is totally 4. So n of A is 4. So probability of getting means P of A to be calculated. P of A, the formula is n of A by n of S. So it is 4 by 20. We can simplify as 1 by 5. So P of A, the probability of getting a mango flower chocolate is 1 by 5. This is the answer for the 11th question. 12th question, in a shop there are 200 eggs. Out of that 20 are damaged. Find the probability of good eggs. We have to find the number of good eggs first. 200 minus 20, we will get the number of good eggs. So it is 180. Total number of eggs is considered as n of s. அதனால இது n of s எழுதி 200. P of A calculate பண்ணனும்னா n of A by n of s. அப்ப A be an event of getting good eggs அப்படின்னு எழுதிக்கிறோம். So n of A we know it is 180. ஏன்னா good eggs are 180 by n of s is 200. நம்ம simplify பண்றோம். 0க்கு 0 போச்சு. 2 ஆல divide பண்ணா மேல 9 கீழ 10 ஆயிடும். So therefore P of A is 9 by 10. 13th question, in the classroom there are 16 boys and 14 girls. What is the probability of choosing a girl student? We have to write the number of boys and number of girls. Adding it together we will get the total strength of the classroom. So 30 is the total strength of the classroom. We want only girls. பாருங்க, what is the probability of choosing a girl student அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. So let A be an event of getting a girl student அப்படின்னு எழுதிட்டோம். So n of s, நம்ம probability ஓட languageக்கு போயிடலாம். n of s is the total number of students present. So n of s is 30. இங்கே n of A அப்படிங்கிறது நமக்கு வேணுங்கிறது girls. Girls எவ்வளோன்னு பார்க்குறோம் 14. So 14. உடனே P of A calculate பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். n of A by n of s. So நமக்கு 14 by 30. மேலையும் கீழையும் நம்ம 2ஆல் divide பண்ண முடியும் 7 times and it is 15 times. So 7 by 15 is the answer for the 13th question. 14th question, what is the probability of getting an odd number when throwing a die? ஒரு die throw பண்ணா அதோட sample space என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறது தான். ஸோ உடனே n of s நம்ம எழுதிடுறோம். it is 6. ஆக்சுவலாக இங்கே என்ன ஃபேவரபிள் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், கெட்டிங் அண்ட் ஆட் நம்பர்ன்னு இருக்காங்க. ஸோ லெட் ஏ பி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆட் நம்பர் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ நமக்கு எதெல்லாம் ஆட் நம்பர் இதில் அப்படின்னா 1, 3 and 5 are the odd numbers. Collecting it in A 1, 3, 5 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். மொத்தம் 1, 2, 3 numbers are there inside the set. So n of A is 3. Immediately we have to calculate P of A. The formula to calculate P of A is n of A by n of s. So 3 by 6. Finally it is 1 by 2. So 1 by 2 is the answer for the 14th question. 15th question. If 2 coins are tossed, find the probability of getting 1 tail and 1 head. அப்படின்னு இருக்காங்க. 2 coin toss பண்ணா முதல்ல sample space எழுதிக்கலாம். It is both head, then 1 head, 1 tail, then tail head, then both tails. This is the sample space of tossing 2 coins together. The probability of getting 1 tail and 1 head அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So let A be the event of getting 1 tail and 1 head அப்படின்னு எழுதிட்டோம். So A is equal to ஒரு ஹெட்டும் ஒரு டெயிலும் இருக்கிற ஈவெண்ட் எதுன்னு பார்க்குறோம். இதுதான். So head and tail.
tail and head அப்படின்னு ரெண்டையும் எடுத்து எழுதிட்டோம். So n of a is 1 and 2, totally 2 elements. So p of a calculate பண்ணணும் அப்படின்னா n of a by n of s. So it is 2 by 4. என்ன பாருங்க 1 2 3 4, this is n of s. So 2 by 4 and after simplification it is 1 by 2. 16th question, in a factory there are 364 workers. Of those 182 were got married. What is the probability of unmarried persons? Actually 364 workers இருக்காங்க டோட்டலா அதில் அப்படின்னா உடனே நம்ம அந்த ப்ராபபிலிட்டிக்கல் லாங்குவேஜில் n of s equal to 364 அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து இமீடியட்டாக நமக்கு என்ன வேணுங்கிறது தான் ஃபேவரபிள் கேஸ். பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் அன்மேரிட் பர்சன், நமக்கு மேரிட் பர்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல்லேருந்து மேரிட் பர்சனை சப்ராக்ட் பண்ணுறோம், நமக்கு மீதி வர்றது அன்மேரிட் பர்சன்ஸோட நம்பர். ஸோ 182 த சேம். ஸோ லெட் ஏ பி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், நமக்கு எது ஃபேவரபிளோ அதை ஏன் வச்சுக்கணும், ஆஃப் கெட்டிங் அன்மேரிட் பர்சன்ஸ், that is n of a is this 182. Immediately we have to find p of a. It is n of a by n of s. So 182 by 364. This is 1 times and this is 2 times. So 1 by 2 is the answer for the 16th question. Third Roman, answer shortly. 17th question, in a street there are 50 houses. Of those 26 houses use gas, 12 houses use kerosene and remaining 12 use wood. Find the relative frequencies அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 50 houses இருக்குன்னு இருக்காங்க. இமீடியட்லி n of s equal to 50 அப்படின்னு நம்ம அந்த ப்ராபபிலிட்டி லாங்குவேஜில் எழுதிட்டோம். ஸோ இதை கேஸ் யூஸ் பண்ணுறதை ஏன்னு வச்சுக்க போகிறோம், கெரசின் யூஸ் பண்ணுறதை பின்னு வச்சுக்க போகிறோம், அண்ட் வுட் யூஸ் பண்ணுறவங்கள சீன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ n of a எவ்வளோ அப்படின்னா நமக்கு 26, n of b எவ்வளோ அப்படின்னா 12 houses and n of c எவ்வளோ அப்படின்னா நமக்கு 12 again 12 houses. நம்ம இதெல்லாம் எழுதிட்டு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா we have to find out the probability of each a, b and c. So first we have to calculate p of a, that is equal to n of a by n of s. It is 26 by 50. After simplification it will be 13 by 25. So first one is 13 by 25. Then we have to calculate the probability of using kerosene, that is n of b by n of s. நமக்கு n of b 12 தெரியும், 12 n of s is 50. Simplifying this 2 times it is 6, here 2 times it is 25, so it is 6 by 25. Similarly for p of c, the probability of using wood is n of c by n of s, 12 by 50, again it is 6 by 25. 18th question, if 2 dice are thrown, then find the probability of the event of getting the sum less than 2, exactly 9, greater than 9 அப்படின்னு 3 questions கொடுத்துருக்காங்க. Actually when 2 dice are thrown, the sample space are பாருங்களேன், நமக்கு 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, 2, 1, 2, 2, etc. up to 6, 6 நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இதுதான் 2 dice throw பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய sample space. ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 into 6 நமக்கு 36 இருக்குது. இந்த ஈவெண்ட்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா less than 2 கிடைக்கிறது. இப்போது ரெண்டையும் ஆட் பண்ணால் பாருங்கள், ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த சம், இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 விட கம்மியாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எடுத்த உடனே இது 2, இது 3, 4னு அதிகமாக தான் இருக்கக்கூடிய, 2 விட கம்மியாக எதுவுமே கிடையாது. நம்ம உடனே லெட் ஏபி அன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் லெஸ் தென் 2 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ வாட் இஸ் என் ஆஃப் ஏன்னா ஏ ஒன்றுமே கிடையாது, இட் இஸ் நத்திங். நம்ம இதுலேருந்து எதுவுமே எடுக்க முடியாது, ஏன்னா ஆட் பண்ணால் 2 விட கம்மியாக எதுவுமே வரல, 2 தான் வருது. 2 விட கம்மியாக அப்படிங்கும்போது வி ஷுட் நாட் டேக் திஸ் ஆல்சோ. ஸோ நத்திங். ஸோ என் ஆஃப் ஏ இஸ் 0. ஸோ உடனே பி ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ by n of s, 0 by any number, we will get the same 0 as the answer. So first க்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. செகண்ட் என்னன்னாங்கன்னா எக்ஸாக்ட்லி 9 வேணும்னு இருக்காங்க. ஸோ நம்ம இதை ஏன்னு வச்சுக்கிட்டதுனால இதை பின்னு வச்சுக்கிறோம். லெட் பி பி அன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் எக்ஸாக்ட்லி 9. நமக்கு 2 ஈவெண்ட்ஸ், அதாவது இதில் இப்படி வந்திருக்கு இல்லைங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 வரணும். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், 3ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 9 கிடைக்கும்.
அதே மாதிரி 4 and 5 added together we will get 9 and 5 and 4 when we add together we will get 9. அதே போல 6யும் 3யும் ஆட் பண்ணா 9 கிடைக்கும். மொத்தம் 4 ஈவன்ஸ் இருக்கு. ஸோ B is நமக்கு எதெல்லாம் அப்படின்னா 3, 6 then 4, 5, 5, 4 and 6, 3. So n of B is totally 4 events. So we have to calculate P of B. P of B is n of B by n of S. So 4 by n of S நமக்கு தெரியும் 36 னு. So 36. So after simplification it is 1 by 9. Third question in this is greater than 9. So let C be an event of getting some greater than 9 அப்படின்னு எழுதிரும். பாருங்க இதெல்லாம் 9 கிடைக்குது அப்படின்னா இதுக்கு அப்புறம் வருது. இது ஆட் பண்ணுங்க 10 கிடைக்குதா? இது ஆட் பண்ணுங்க 10 இது ஆட் பண்ணுங்க 10 இது ஆட் பண்ணுங்க 10 இது 10 11 அப்படின்னு 9 விட பெருசா இதெல்லாமே நமக்கு if we add it together we will get more than 9. So we can write this. So C is equal to எதெல்லாம் அப்படின்னா 4, 6 5, 5 5, 6 6, 4 6, 5 and 6, 6 எவ்வளோ இருக்கு மொத்தம் அப்படின்னா 6. So n of C is 6. உடனே we have to calculate P of C. P of C is n of C by n of S. So 6 by 36 on simplification will get us 1 by 6. So 1 by 6 is the answer. 19th question, find the probability of 53 Sundays in a leap year. நமக்கு 53 Sundays வேணும் ஒரு leap yearல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு leap yearக்கு நமக்கு தெரியும் there are 366 days. இதை 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 52 வீக்ஸும் 2 டேஸும் மீதியா வரும். எதுக்கு 7ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 52 வீக்ஸில் ஆல் டேஸ் வந்துடும். மண்டேலேருந்து நமக்கு சண்டே வரைக்கும் எல்லா டேஸும் இந்த 52 வீக்ஸில் வந்துடும். இந்த 2 டேஸ் மட்டும்தான் நமக்கு கணக்கு. ஏன்னா இதில் 52 சண்டேஸ் நமக்கு கிடச்சிரும். மீதி வர இந்த 2 டேயில் நமக்கு சண்டே இவ்வளோ வாட்டி கிடைக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த 2 நாளில் சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். எஸ் ஈக்குவல் டு 2 நாள் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள் தான் வரும். இப்போ ஒரு சண்டேனா சண்டே, மண்டே நம்ம அதனால் ஷார்ட்டாக எழுதிக்குவோம். சண்டே, மண்டே, then Monday, Tuesday, Tuesday, Wednesday. ஏன்னா 2 நாள் மிச்சம் வருதுன்னா அடுத்தடுத்த நாட்களாக மட்டும்தான் இருக்கும் அது. Thursday, Thursday, Friday, then Friday, Saturday, then Saturday, Sunday, then Sunday, Monday வரும். அது இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ these are the sample space. So n of S எவ்வளோ அப்படின்னா 7. ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6 and this is 7. ஓகே, இப்போ இதில் ரெண்டும் அதாவது நமக்கு 52 சண்டேஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஏன்னா 52 வீக்ஸில் நமக்கு எத்தனை சண்டே வரும்னா 52 சண்டேஸ் வந்துடும். அது 2 டேஸில் ஏதாவது ஒரு சண்டே நமக்கு வரணும். அப்போ தான் 53 சண்டேஸ் வரும். இப்போ ஒன்றா அது சண்டே மண்டேவாக இருக்கலாம் அல்லது சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். அப்போ தான் பாருங்கள் இதுலேயும் சண்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுலேயும் சண்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லெட் ஏ பி an event of getting 53 Sundays. அப்போ நமக்கு என்ன ஏஸ் நம்ம எந்த ரெண்டும் எழுதணும்னா சண்டே, மண்டே, சாட்டர்டே, சண்டேங்கிற இது ரெண்டும் தான். ஏன்னா அதில் தான் சண்டே இருக்குது. So what is n of A அப்படின்னா 2 options. So 2. What is P of A? n of A by n of S. So 2 by 7. So 2 by 7 is the answer for the 19th question. 20th question. In a garden there are 22 rose plants, 13 jasmine plants, 9 hibiscus plants. Find the probability of selecting except rose plant. முதல்ல நம்ம n of S எவ்வளோன்னு calculate பண்ணணும்னா we have to add all these plants. 22 plus 13 plus 9. 44 plants in the garden. So n of S is 44. We have to find the probability of selecting except rose plant. அப்போ let A be the event of getting except ரோஸ் பிளான்ட் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாக்டாக அப்படியே எழுதிக்கலாம். நோ ப்ராப்ளம் இன் தட்.
ஸோ எக்ஸப்ட் ரோஸ் பிளான்ட் அப்படின்னா இந்த 44ல் இந்த 22 சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா 22 ஆர் ரோஸ் பிளான்ட்ஸ். அதை சப்ராக்ட் பண்ண அகெயின் வி காட் 22. The remaining plants will be 22 plants. So n of A is 22. P of A is n of A by n of S and it is 22 by 44. 1 times and it is 2 times. So P of A, the probability of selecting except rose plant is 1 by 2 is the answer for the last question. So next video la ungala sandikira vare. Thank you children.